கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ரயிலில் அபாயச்சங்கிலி வேலை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அப்போது இருந்த நிலையில் ரயிலில் அபாயச்சங்கிலி முழுமையாக இயங்கியதாக ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? தொழில்நுட்ப கோளாறு பற்றி என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து சங்கரன் கோயில் வழியாக கொல்லம் செல்லக்கூடிய விரைவு ரயில்ல கடந்த சில தினங்களுக்கு முன்பு பயணித்த கர்ப்பிணி பெண் ஒருவர் ரயிலில் இருந்து தவறி விழுந்த சம்பவம் என்பது பேசுபொருளாக மாறிய நிலையில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக விசாரணைக்கு ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் உத்தரவிடப்பட்ட நிலையில் தற்போது விசாரணை அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கர்ப்பிணி பெண் உடல் நல பாதிப்பு காரணமாக உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் இடையே செல்லும் போது எதிர்பாராத விதமாக படியில் இருந்து தவறி விழுந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா ஓடும் ரயிலில் இருந்து இந்த கர்ப்பிணி பெண் தவறி விழுந்த நிலையில கர்ப்பிணி பெண்ணை உடனடியாக மீட்க சம்பந்தப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுடைய உறவினர்கள் அந்த பெட்டியுடைய அபாய சங்கிலியை இழுக்க முயன்ற போது அபாய சங்கிலி சரிவர வேலை செய்யவில்லை எனவும் உடனடியாக வேறொரு பெட்டியில் இருக்கக்கூடிய அபாய சங்கிலியை இழுத்த பின்னரே ரயிலானது சில கிலோமீட்டர் தொலைவிற்கு பிறதாக நிறுத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கர்ப்பிணி பெண்ணை தேடுவதிலும் கர்ப்பிணி பெண்ணை பத்திரமாக மீட்பதிலும் பல்வேறு சிக்கல்கள் எழுந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில ரயிலில் அபாய சங்கிலி வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ரயில்வே விசாரணையில் அபாய சங்கிலி சரிவர இயங்கியதாகவே அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மொத்தம் இருக்கக்கூடிய 17 பெட்டிகள்ல அபாய சங்கிலி என்பது முழுமையாக இயங்கியதாக இந்த ஆய்வில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த பெட்டியினுடைய அபாய சங்கிலியை இழுத்த போது சரிவர லோகோ பைலட்டிற்கு சிக்னல் கிடைத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரயில்ல எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் கண்டறியப்படவில்லை எனவும் பதற்றத்தில் உறவினர்கள் சரிவர அந்த ரயிலில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியை முழுமையாக இழுக்காத காரணத்தால் சம்பந்தப்பட்ட ரயில்வே ஓட்டுநருக்கு சமிக்கைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில விசாரணையின் உத்தரவின் அடிப்படையில் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் கண்டறியப்படவில்லை என ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.